தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மற்றும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு சிறிய எலி ஒன்று ஒரு திருமண வீட்டுக்குள் நுழைந்து விட்டது. இன்னும் சற்று நேரத்திலே அங்கே திருமணம் நடைபெற இருக்கின்றது. திருமணம் என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற ஏற்பாடுகள் நேயர்களுக்கு தெரியும். பலரும் பல வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த எலிக்கு அந்த திருமண வீட்டின் வாயிலிலே அமைக்கப்பட்டிருந்த அந்த அலங்கார வளைவின் மீது ஒரு விருப்பம் ஏற்பட்டுவிட்டது. உடனே அந்த எலி என்ன செய்தது என்று சொன்னால், அந்த அலங்கார வளைவின் உள்ளே புகுந்து அங்கும் இங்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்தது. அலங்கார வளைவு இப்படி நிலத்திலிருந்து தொடங்கி வளைந்து கீழே முடிவடைகின்றது. அந்த எலி என்ன செய்கிறது என்றால், ஒரு பக்கத்தால் ஏறி மற்ற பக்கத்தால் இறங்குகிறது, மற்ற பக்கத்தால் ஏறி மற்ற பக்கத்தால் இறங்குகின்றது. அந்த அலங்கார வளைவினுள்ளே நுழைந்து ஓடி சென்று வெளியே எட்டி பார்க்கின்றது. இவ்வாறு ஆனந்தமாக அந்த எலி விளையாடி கொண்டிருக்கின்றது. இவ்வாறு விளையாடி கொண்டிருக்கையிலே யமதர்மராஜா அந்த திருமண வீட்டினுள் நுழைகின்றார். அவர் தனக்கே உரித்தான கம்பீரத்துடன் அந்த எருமை மாட்டின் மீது அமர்ந்து திருமண வீட்டினுள் நுழைகின்றார். நுழைகின்ற அந்த காட்சியை எலியும் பார்த்து விட்டது. எலி கொஞ்சம் வியப்புடனும் பயத்துடனும் அந்த அலங்கார வளைவினுள்ளே இருந்தவாறு வெளியே தலை நீட்டி யமதர்மராஜாவை பார்க்கின்றது. யமதர்மராஜாவும் போகின்ற போக்கிலே எலியை பார்த்து சிரித்தபடி, என்ன இங்கே விளையாடி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டுவிட்டு அந்த திருமண வீட்டினுள்ளே சென்று மறைந்து விட்டார். எலிக்கோ யோசனை, யமதர்மராஜா ஏன் என்னை பார்த்து இவ்வாறு கேட்டார்? ஒருவேளை இந்த வளைவினுள் நான் இருப்பதை அறிந்து என்னை கொல்வதற்காக, என்னுடைய உயிரை கவர்ந்து செல்வதற்காகத்தான் யமதர்மராஜா வந்திருக்கிறாரோ என்று எலி தன்னுடைய அறிவை பயன்படுத்தி மிக ஆழமாக யோசிக்கின்றது. இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகின்றது. ஆமாம், யமதர்மராஜா என்னை தேடித்தான் இங்கே வந்திருக்க வேண்டும். அதுதான் அவர் என்னை பார்த்ததும் என்ன இங்கே நிற்கிறாய் என்று கேட்டுவிட்டு போயிருக்கிறார் என்ற முடிவு எடுத்துக்கொண்டு எலி இப்பொழுது என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த திருமண வீட்டிலிருந்தே தப்பி ஓடுகின்றது. அந்த வீட்டிலிருந்து ஒரு 3-4 வீடு தள்ளி ஒரு பெரிய வளவு ஒன்று, கொஞ்சம் பட்டையாக இருக்கின்ற ஒரு வளவு இருக்கின்றது. அந்த வளவிலே சென்று ஒரு பட்டைக்குள்ளே எலி ஒளித்துக் கொள்கிறது. ஒளித்து கொண்டிருக்கின்ற எலிக்கு இன்னொரு யோசனை வருகிறது. ஒருவேளை யமதர்மராஜா இந்த பற்றைக்குள் நான் இருப்பதை தெரிந்து கொண்டு விட்டால் என்ன செய்வது என்று யோசித்து விட்டு அந்த வளவினிலே அங்கும் இங்கும் அலைந்து தேடி பார்த்தால் அங்கே ஒரு பெரிய கரையான் புற்று இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் பாம்பு புற்று என்று சொல்வோம், அது கரையான் புற்று. கரையான்கள் தாங்கள் வாழ்வதற்காக அந்த புற்றுக்களை அமைக்கும். சில சந்தர்ப்பத்திலே பாம்புகள் அந்த புற்றினுள்ளே குடி புகுந்து வாழ்வதுண்டு. ஒரு பெரிய கரையான் புற்று இருக்கின்றது. உடனே எலி யோசிக்கின்றது, இந்த கரையான் புற்று தான் நான் ஒளிப்பதற்கு மிகச் சரியான இடம் என்று யோசித்து விட்டு அந்த புற்றினுள்ளே எலி நுழைந்து ஒளித்து விட்டது. ஆனால் அங்கே அந்த புற்றினுள்ளே வசித்து வந்த ஒரு நாகவாம்பு அந்த எலியை கண்ட மாத்திரத்திலேயே அடுத்த கணம் அந்த எலியை கவ்வி முழுமையாக விழுங்கிவிட்டது. எலியின் உயிர் பிரிந்து விட்டது. நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். யமதர்மராஜா எலியை அந்த திருமண வீட்டின் அலங்கார வளைவினுள்ளே பார்த்த பொழுது, இந்த எலி ஒரு கரையான் புற்றினுள் நுழைந்து நாகபாம்பினால் விழுங்கப்பட்டு இறக்க வேண்டும் என்றுதானே நியதி இருக்கின்றது. இது எவ்வாறு இந்த அலங்கார வளைவினுள் இருக்கின்றது என்ற சந்தேகத்துடன் தான் என்ன இங்கே நிற்கிறாய் என்று யமதர்மராஜா கேட்டார். ஆனால் எலியோ யமதர்மராஜாவின் அந்த வார்த்தையை தனக்கு எதிரான ஒரு வார்த்தையாக கருதி தானாகவே தனது மரணத்தை தேடி சென்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டது. மரணம் என்றது நியமிக்கப்பட்ட ஒன்று, அதை எங்களால் தவிர்க்க முடியாது என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.